என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னென்னா, இப்படிப்பட்ட ஒரு ஜீவராசி இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு, இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கே தகுதியற்றவன். அவனை உடனடியாக மரண தண்டனை கொடுத்து கோர்ட்டு மூலிமா கூட்டின்னு போய்ட்டு ஜெயிலில் வச்சு அவனுக்கு 3 வேளை சாப்பாடு போட்டு அவனை பராமரிக்கிறதெல்லாம் தேவையில்லாத விஷயம். அவனால் சமுதாயத்துக்கு எந்த நல்லதும் நடக்க போகிறதும் கிடையாது. அவனால் அவன் வீட்டுக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ஜீவராசி இந்த பூமியில் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? வணக்கம். நான் இங்கே அந்த குழந்தை பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான அந்த குழந்தையுடைய அருகாமையில் இருக்கிற ஒரு நபர் பேசுகிறேன். இங்கே இருக்கிற கடை நம்பர் தான். இந்த கடையில் இருக்கிற அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சு தான் இவ்வளோ தூரத்துக்கு இந்த விசாரணை போச்சு. விரைஞ்சு நடவடிக்கை எடுத்த காவல்துறைக்கு உடனே பலன் கிடைக்கலனாலும் ஒரு 2 வாரத்தில் பலன் கிடைச்சிது. அதனால் காவல்துறை நடவடிக்கை நன்றி. அந்த காவல்துறைக்கும் பொதுமக்களுக்கும் இடையில் உறுதுணையாக அந்த பத்திரிகையாளர்களுக்கு நன்றி. இதுக்காக செயல்பட்ட ஒரு சில கட்சி நிர்வாகிகளுக்கும் நன்றி. எல்லாருமே போராடினாங்க. இந்த குழந்தைக்காக ஒரு நீதி கிடைக்கணும், நியாயம் கிடைக்கணும்னு போராடின அனைவருக்கும் நன்றி. பொது இடத்துல அரசாங்கம் இதை ஒரு முன்னுதாரணமாக எடுத்து அங்கங்கே சிசிடிவி கேமரா வச்சு சந்தேக நபர்கள் நடமாறத காவல்துறை மூலிமா அப்பப்போ கண்காணிக்கணும். அப்போது குற்றம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்றது என்னுடைய கருத்து. அதனால் அங்கங்கே இருக்கிற பொதுமக்களும் கேமரா வைக்க முயற்சி செய்யணும். அரசாங்கமும் ஒரு சில இடத்துலலாம் எங்கெங்கெல்லாம் பாதுகாப்பு இல்லை, எங்கெல்லாம் மக்கள் விரோதமான நடவடிக்கை செயல்கள் நடக்குதோ அங்கெல்லாம் கேமரா வைக்கணும்னு தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னென்னா, இப்படிப்பட்ட ஒரு ஜீவராசி இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு, இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கே தகுதியற்றவன். அவனை உடனடியாக மரண தண்டனை கொடுத்து அவனை மேலோகத்துக்கு அமிச்சிட்டா சந்தோஷப்படுவேன். கோர்ட்டு மூலிமா கூட்டின்னு போய்ட்டு ஜெயிலில் வச்சு அவனுக்கு 3 வேளை சாப்பாடு போட்டு அவனை பராமரிக்கிறதெல்லாம் தேவையில்லாத விஷயம். அவனால் சமுதாயத்துக்கு எந்த நல்லதும் நடக்க போகிறதும் கிடையாது. அவனால் அவன் வீட்டுக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ஜீவராசி இந்த பூமியில் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? அதுக்கு அவனுக்கு உடனடியாக மரண தண்டனை கொடுத்து இந்த உலகத்துலேயும் இந்த பூமியிலையும் எங்கேயுமே இல்லாத மாதிரி அவனை அழிச்சிடுறது நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். நடக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன்.